ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நிலை குலைந்து காணப்படுகிறது. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், எதெல்லாம் நிலை குலைந்து காணப்படுகிறதோ அதையெல்லாம் நான் நிலைநிறுத்த போகிறேன். உன்னுடைய வாழ்க்கை எதிலெல்லாம் வேதனைப்படுத்தப்பட்டு இருக்கிறதோ, நிலை இல்லாமல் இருக்கிறதோ, அதையெல்லாம் எடுத்து நான் நிலைநிறுத்த போகிறேன். ஏன்னா என் வாழ்க்கையே ரொம்ப போச்சு, என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, என் பிள்ளைங்க வாழ்க்கை நில குலைஞ்சு போய் நிற்காண்டவரே. நல்லா தான் இருந்தாங்க, இப்போ கணவனும் மனைவியும் பிரிஞ்சிருக்கிறாங்க. ஒரு நிலை குலைந்த நிலைமை, கற்பத்தின் கனி இல்லாதபடியினால அங்கு நிலை குலைந்த நிலைமை. இந்த நாட்களிலே பணம் இல்லாத காரணத்தினால வறுமையின் நிமித்தம் நிலை குலைந்த நிலைமை. ஆண்டவர் இன்றைக்கு நான் பார்த்து தான் சொல்கிறாரு, எதெல்லாம் நிலை குலைந்து போயிருக்கிறதோ அதையெல்லாம் நான் நிலைநிறுத்த போகிறேன் என்று சொல்லி வாசிக்கிறேன். கேளுங்க. ரோமர் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் நிலைநிறுத்தப்படுவான், தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். இங்கே பார்க்குறோம், அவன் நிலைநிறுத்தப்படுவான், தேவன் அவனை நிலைநிறுத்துவார். அதுக்கு முந்தி இருக்கிறத வாஸ்து பார்த்தீங்கன்னா, மற்றொருடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானனுக்கே அவன் உத்தரவாதி. இங்கே பார்க்குறோம், அவன் நிலைநிறுத்தப்படுவான். யார் நிலைநிறுத்தப்படுவான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். யார் நிலையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறாங்களோ, நிலை குலைந்து போய் இருக்கிறாங்களோ, அவர்களை தேவன் நிலைநிறுத்த போகிறார். யாரையும் குற்றவாளி என்று சொல்லி நாம் தீர்ப்பிடக்கூடாது. இந்த நாட்களில் அவனுடைய எஜமானன் தான் அதுக்கு உத்தரவாதி. இன்றைக்கு ஆண்டவர் தான் உங்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறார். நீ எதிலெல்லாம் நிலை குலைந்து போயிருக்கிறாயோ அதிலெல்லாம் நிலைநிறுத்தும்படியான காரியத்தை நான் உன்னதத்திலிருந்து உனக்கு செயல்படுத்த போகிறேன். என் கலங்கி தவிக்கிற, என் வாழ்க்கை சீர்குலைந்து போய்விட்டது, என் வாழ்க்கை நிலையில்லாமல் போயிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கலங்கி தவிக்கிங்களா? நிலையில்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஒரு தொழில் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், என் பிள்ளைங்களுடைய நிலைமை அதுக்கு மேலே பரிதவிக்கப்பட்டதாய் காணப்படுகிறது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கலங்கி தவிக்கிங்களா? ஆண்டவர் தான் இன்றைக்கி உத்தரவாதம் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த நாட்டில் ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை பிடிச்சி, ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல, நான் உங்களுடைய பிள்ளை தானே அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்துருப்பார் இல்லையா? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ பள்ளிக்கு பெருகுவாய், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை மேன்மையாக வைப்பேன், எல்லார் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்துருப்பார் இல்லையா? அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் உத்தரவாதம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஏன் மற்றவங்களை குற்றப்படுத்துறீங்க? அவங்களாம் இப்படி இருக்கிறாங்க, அவங்களாம் சந்தோஷமா இருக்காங்க, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிங்களா? இல்லைங்க, உத்தரவாதம் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்தி அநேகருக்கு முன்பாக உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். எதிலெல்லாம் நிலக்கழிஞ்சு போயிருக்கீங்களோ, மனசளவில் நீங்கள் உடைஞ்சு போயிருக்கலாம், நொறுங்கி போயிருக்கலாம். இந்த நாட்கள் அந்த நொறுக்கப்பட்ட காரியங்களிலெல்லாம் தேவன் உங்களை ஆற்றி தேற்றும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்னவர் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். பயப்படாதீங்க. ஆண்டவர் நிலை குலைந்த வாழ்க்கையை மீண்டுமாய் கட்டி எழுப்பி ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட தகப்பனே துதிக்கிற சூதரிக்கிறையா, உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை நிலைகுலைந்து போயிருக்கிறார்களோ அவர்களை நிலைநிறுத்தும்படியாக இந்த நாளிலே நீர் கடந்து வந்திருக்கிறீர் தகப்பனே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை சீர்படுத்த வேண்டுமோ அதை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவர்களை நிலைநிறுத்தி ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. பிறந்த நாளை, திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. அப்பா, இந்த நாளிலும் கூட தகப்பனே அப்பா, எதை கேட்கிறார்களோ அதை அப்படியே பெற்றுக்கொள்ளத்தக்க ஆசீர்வாதத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கப்படுற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துறோம். கேளுங்கள் கொடுக்கப்படும் இருந்துச்சுன்னா வார்த்தையின்படி அப்பா இவர்கள் கேட்கிற அனைத்தையும் நீர் கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.